ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க 2 போர்ஷனுமே மாறிடுங்க. அப்படி மாறாமல் தைக்கிறதுக்காக நம்ம இந்த குட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ப்ளவுஸ் இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பீஸை இப்படி 2ஆக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் கிளாத்துங்க. மெயின் கிளாத்தையுமே 2யுமே எது உள்பக்கம் வெளிப்பக்கம்னு இப்படி பார்த்துக்கோங்க. எனக்கு இது வந்து மேல் பக்கங்க. அதை எடுத்து இது மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் மேலே வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஆங்கிளில் வைக்கணுமோ வெட்டியிருக்கோமோ அது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து 2 கிளாத்தையும் கரெக்டாக 2 சைடில் வர மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வந்து மேலே வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்படியே அடித்து திருப்ப போகிறோங்க. இதே மாதிரி இந்த சைட்லேயும் அடித்து திருப்ப போகிறோம். இப்போ 2 கிளாத்துமே மேல் பக்கமாக வச்சு 2ஐயும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் அடிக்கிறோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பீஸ் எடுத்து அடிக்க போகிறேன். நல்லா பாருங்கள், இது வந்து ப்ளவுஸோட மேல் பக்கங்க. மேல் பக்கம் லைனிங் கிளாத்தை மேலே வச்சு அடிக்கிறேன். அடித்து திருப்புறதுனால நம்ம இப்படியே வச்சு அடிக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்போ தைக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த அளவுக்கு தைச்சிட்டு இப்போ இது மாறாமல் தைக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷோல்டரில் முடிக்கிறோன்னா அடுத்த பகுதியும் அதே மாதிரி நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணணுங்க. பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து நெக்லேருந்து ஆரம்பித்து ஷோல்டரில் முடிச்சிருக்கிறோம். ஹூக் மாட்டுற இடத்துல ஆரம்பித்து ஷோல்டரில் முடிச்சிருக்கோம். அடுத்த பகுதியை நம்ம அதே மாதிரி ஷோல்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 2 பக்கமும் லெஃப்ட்டு ரைட்டு மாறாமல் கிடைக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நெக்கிட்ட இருக்க அந்த கிளாத் மட்டும் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வளைவு கிட்டலாம் சின்ன சிசர் கட் கொடுங்க. ஒரு நெக்லைனை வந்து அடித்து திருப்பிட்டோங்க. அடித்து திருப்பிட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக ஓர தையல் போட்டுக்கிறோம். மாதிரி ஓரத்தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் வெட்டினீங்கன்னா கிளாத் வந்து மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டுங்க. லைனிங் கிளாத் மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த அளவை கட் பண்ணி வெட்டினா போதும். மெயின் கிளாத்தை வந்து அதிகமாக வச்சுட்டு நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துணி பத்தலைன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைனிங் கிளாத் வந்து வெட்டிட்டு மெயின் கிளாத் வெட்டும்போது கரெக்டான அளவு வெட்டாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு கட் பண்ணுங்கள். அது வந்து இந்த மாதிரி துணி உள்ளே இழுத்துருச்சுனாலோ இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இழுத்தாலோ சுருக்கம் வந்தால் கூட அது வந்து சரியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம திருப்பி மாற்றி தைக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இதே மாதிரி நம்ம அந்த பீஸையும் மடித்து திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு நெக்கு சுற்றி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸும் மேல் பக்கத்தை இருந்ததை உள் பக்கமாக திருப்பி இருக்கிறோம். உள் பக்கமாக திருப்பி ரைட் அளவுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைனிங் கிளாத் வந்து வெளிப்பக்கம் போகாத மாதிரி பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்லைன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளாத்தில் மெயின் கிளாத்தில் வச்சு இது போல் ஓர தையல் போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஓர தையல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல தைக்கணுமோ அதுக்கு நேராக ஒரு பின்னை குத்திட்டு அப்புறமா தைங்க.
எதுவும் இல்லாமல் எடுத்து விட்டு ஸ்டிச் போடணும். ஒரு தையல் போடுங்க. நம்ம இதே போல் இந்த சைடில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வலது பக்கம் இடது பக்கம் மாறாமல் எப்படி அடித்து திருப்புறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள். நன்றி.